Hi friends, welcome to Just Rise Academy. இன்னைக்கு நம்ம C# ப்ரோக்ராமிங்ல பார்க்க போறது அரேஸ் பத்தி. ஸோ அரேஸ் அப்படின்னா என்ன? ஸோ ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அரேஸ் அப்படிங்கிற சிமிலர் டேட்டா டைப்ஸை சேர்த்து ஸ்டோர் பண்ணுறது தான் அரேஸ். ஸோ இன்டீஜர் அப்படின்னா வெறும் இன்டீஜர்ஸை நம்ம வந்து ஒரு அரேல ஸ்டோர் பண்ணுவோம். கேரக்டர்ஸ் அப்படின்னா வெறும் கேரக்டர்ஸ் ஒரு அரேல ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி C#லேயும் அரேஸோட கான்செப்ட் சேம் தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் யூசிங் சிஸ்டம் நேம் ஸ்பேஸ் டெமோ அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஒரு கிளாஸ் அரேன்னு கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே ஸ்டாட்டிக் வாய்ட் மீன் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறோம். ஸோ ARR அப்படிங்கிற ஒரு அரே இன்டீஜர் அரே நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறோம். நியூ இன்ட் ஆஃப் 4 அப்படின்னு யூஸ் பண்ணி ஸோ 4 வேல்யூஸ் இங்கே கொடுக்குறோம் 10, 20, 30, 40. ஸோ ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒவ்வொரு வேல்யூ நம்ம ரீட் பண்ணுறோம். ஸோ i is equal to 0, i less than அரேயோட லென்த் i++. ஸோ கன்சோல் டாட் ரைட் லைன் பிரிண்ட் பண்ணுறதுக்கு array of i. ஸோ அரே ஆஃப் ஐங்கிறப்போ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒவ்வொரு வேல்யூ அரே ஆஃப் 0 அப்படின்னா 10 பிரிண்ட் ஆகும், அரே ஆஃப் 1னா 20 பிரிண்ட் ஆகும், அரே ஆஃப் 2னா 30 பிரிண்ட் ஆகும், அரே ஆஃப் 3னா 40 பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து அரே. அரே ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நம்ம இன்ட் அரே இங்கே கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல எவ்வளோன்னு நம்ம மென்ஷன் பண்ணல சைஸ் ஆஃப் த அரே. நம்ம எத்தனை எலிமெண்ட்ஸ் இங்கே ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 10 எலிமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இந்த 10 எலிமெண்ட்ஸும் எப்படி போயிட்டு மெமரியில் ஸ்டோர் ஆகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் ரெப்ரசன்டேஷன் மெமரியில். ஸோ ஃபஸ்ட்டு லோவர் பவுண்ட் வேல்யூ இந்த 17ங்கிறது டேட்டா, இது எல்லாமே டேட்டா சொல்லுவோம். அதே மாதிரி எந்த வேல்யூ எந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆகுதோ ஸோ அதெல்லாம் இண்டெக்ஸ் வேல்யூஸ்னு சொல்லுவோம். ஸோ லோவர் பவுண்ட் 0ங்கிறது லோவர் பவுண்ட், இந்த இடத்துல இந்த எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் அப்பர் பவுண்ட் வந்து 9. ஸோ 0ல் ஸ்டார்ட் ஆகி அரே ஆஃப் 0ல் வந்து 17, அரே ஆஃப் 1ல் 23, அரே ஆஃப் 2ல் 4, array of 3ல 59, array of 4ல 27, array of 5 36, array of 6ல 96, array of 7ல 9, array of 8ல 13, array of 9ல 3. ஸோ இந்த இண்டெக்ஸ் வேல்யூஸ் இந்த டேட்டாஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அரே எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இதுதான் சின்டெக்ஸ், ரிட்டர்ன் டைப், அப்புறம் அரேயோட இந்த சிம்பிள், அரேயோட பேர் இஸ் ஈக்குவல் டு நியூ, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் டைப், அதுக்கப்புறம் சைஸ் ஆஃப் த அரே. ஸோ அரே இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து சின்டாக்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்ட் இந்த இடத்துல அரே கொடுக்குறோம், நியூ இன்ட், இங்கே வந்து 5 சைஸ் மென்ஷன் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இன்ட் R1 கொடுத்துட்டு R1 இஸ் ஈக்குவல் டு நியூ. ஸோ இதை வந்து இந்த ஒரே ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கூட நம்ம எழுதலாம். ஸோ இந்த மாதிரி யூஸிங் நியூ கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாகவே வந்து வேல்யூஸை நம்ம இங்கே பாஸ் பண்ணி டேட்டாவை பாஸ் பண்ணி ஆர்குமெண்ட் வேல்யூஸ் கொடுத்து கூட நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது 3 விதமாக நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறோம் ஒரு அரேயை. C# மல்டி டைமென்ஷனல் அரேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனல் அரே, 3 டைமென்ஷனல் அரே. ஸோ இந்த மாதிரி மல்டி டைமென்ஷனலாக இருக்கும். 2 டைமென்ஷனல் அரேல பார்த்தீங்கன்னா ரோ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி ரோ 2 வரைக்கும் 0 1 2, காலம் வந்து 0 1 2. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இண்டிகேட் பண்ணுவோம். x of 0 0 0 1 0 2. இதே ரோ 1ல் இருக்கிற 3 காலம் பார்த்தீங்கன்னா x of 1 0, x of 1 1, x of 1 2. இதே ரோ 2ல் இருக்கிற 3 காலம்ஸ் பார்த்தீங்கன்னா x of 2 0, x of 2 1, x of 2 2. ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணி தான் 2 டைமென்ஷனல் அரேயை நம்ம வந்து இண்டிகேட் பண்ணுவோம். 3 டைமென்ஷனல் அரேல பார்த்தீங்கன்னா XYZ. ஸோ 3 டைமென்ஷனாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து மல்டி டைமென்ஷனல் அரேஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா அரேஸ்னால் என்னங்கிறத பார்த்தோம். ஒரு C# அரேஸ் வந்து சிமிலர் டேட்டா டைப்ஸ் ஸ்டோர் பண்ணுறது தான் அரேஸ். அரே வந்து எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். என்ன மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அரே இனிஷியலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி மல்டி டைமென்ஷனல் அரேஸ் 2D அரேஸ்னா என்ன, 3D அரேஸ்னா என்னங்கிறத பார்த்தோம். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் த்ரூவாக நம்ம இதை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு C# ப்ரோக்ராமிங் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைனில் லைவ் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.